வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே பல விஷயம் சொல்லியிருக்கிறேன். இதில் மிக பெரும் வெற்றி மேலே வெற்றி கொடுத்துருக்கிறேன். இன்னும் பல வெற்றிகள் தரேன். இன்று பார்த்தீங்கன்னா 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு நடந்துகிட்ருக்கு. லீக் மேட்ச்சு. இந்த லீக் மேட்ச்சில் யார் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பே சொல்லிட்டு வரேன். இன்னும் சூப்பர் சுற்று 8க்கு யார் வெற்றி பெறுவாங்க, நாக் அவுட் சுற்றில் யார் வெற்றி பெறுவாங்க, அரையிறுதிக்கு யார் தகுதி பெறுவாங்க, அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு யார் வருவாங்க, இறுதி ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெற்று 2026 உலக கோப்பை 2020 சாம்பியன் யார் ஆவாங்க என்பது நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட பதிவு செய்வேன். ஏன்னா 2024 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு நடக்கும்போது அரையிறுதிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெறும் நடந்தது. இறுதி மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று 2024 உலக கோப்பை வெல்லும் 100% நடந்தது. இவை அனைத்துமே ஜோதிட பிரகாரம் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட பதிவு செய்துக்கிட்டு வரேன். இன்னும் பல வெற்றிகள் கொடுக்குற 2026 ஐபிஎல் கிரிக்கெட் முதல் மேட்சில் இருந்து பிளே ஆஃப் சுற்று வரைக்கும் ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் பல பேர் என்னிடம் ஜாதகம் பார்க்கும் கேட்குற நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் உங்களை பற்றி 100% இருக்குது. உங்களை பற்றி நான் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன். என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றி 100% உங்கள் வாழ்க்கை தன்மை அனைத்துமே உங்களோட ஜாதகத்தில் இருக்குது. 1 வயது முதல் இறுதி காலம் வரை உங்கள் வாழ்க்கை எது உங்களுக்கு இருக்கும், எது செய்யணும் செய்யக்கூடாது, எந்த காலகட்டத்தில் கிடைக்கும், அனைத்து விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீங்கள் கொண்டு செல்லலாம். இன்று பார்த்தீங்கன்னா 12/2/2026 பகல் 11 மணி அளவில் இலங்கைக்கும் ஓமன் நாட்டுக்கும் மேட்ச்சு நடக்குது. இலங்கை டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. ஓமன் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கு பவுலிங்கு தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் அணி வெற்றி பெறும். அடுத்து 12/2/2026 மதியம் 3 மணிக்கு நேபாளுக்கும் இத்தாலிக்கும் மேட்ச்சு நடக்குது. இதில் நேபாள் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இத்தாலி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா நேபாள் அணி வெற்றி பெறும். அடுத்து 12/2/2026 மாலை 7 மணிக்கு இந்தியாவும் நமீபியாவும் மோதுது. இதில் இந்தியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதிக ஸ்கோர் பதிவு செய்யலாம். ஆனால் இந்தியா எப்பயும் ஃபீல்டிங் தான் தேர்வு செய்வாங்க. இதே நமீபியா டாஸ் வின் பண்ணாலும் அவங்க ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்திங்கன்னா இந்தியா நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்வோம். மற்றும் உங்களுக்கு 2026 உலக கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு முழுசும் உங்களுக்கு சொல்கிறேன். லீக் மேட்சிலிருந்து நாக் அவுட் சுற்று வரை அரையிறுதி ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க, யார் 2026 உலக கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் யார் என்பது நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட பதிவு செய்கிறேன்.
மற்றும் என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடியங்க இந்த நம்பருக்கு அணுகலாம். சிறப்பாக ஜாதக பலன் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.